வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த புத்தாண்டு அனைத்து கனவுகளும் நினைவாக, சொந்தங்கள் அனைத்தும் கூடி வர, எண்ணா உயரத்தை எட்டி பிடிக்க, பகை நீங்கி நட்பு மலர தோங்கட்டும் இந்த புத்தாண்டு 2019. வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் வந்து பில்டிங்கில் குறுகலான வீடு கட்டும் போதோ அல்லது பெரிய பில்டிங் கட்டும் போதோ ஓப்பனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங்லாம் எதுக்காக கொடுப்பாங்க, அந்த ஓப்பனிங் வந்து எத்தனை வகைப்படும், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், நம்ம அதனால என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வீட்டோட ஓப்பனிங் வந்து 3 வகையாக பிரிக்கப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டு, ஏட்ரியம், டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பழைய காலங்களில் கோர்ட்யார்டுங்கிறத நம்ம இந்தியாவில் உள்ள வில்லேஜ்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்முற்றம்னு சொல்லுவோம். அது மாதிரி சென்டரில் வந்து தாரம் வந்து தாழ்வாக இருக்கும். அதில் வந்து மழை பெஞ்ச தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே விழுந்து அது கீழே அப்படியே வெளியே போகும். அந்த வெளியே போகிறதுக்கு சின்ன ஓட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில் அந்த வடவம் சுடுறதுக்கு, வீட்டில் வந்து வெயிலில் காய வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வெளியில் உள்முட்டத்தில் வச்சு காய வைப்பாங்க. வேற வேற பயன்பாடுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் அது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பெரிய கோட்டைகள், அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இடம் விட்டுருப்பாங்க, கார்டனிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இடம்லாம் வந்து கோர்ட்யார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்னதுலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் வரும். அது வந்து இப்போ நவீனமாகி பெரிய பெரிய மால்கள் எல்லாம் அந்த மாதிரி சுற்றியலும் பில்டிங் கட்டிட்டு சென்டரில் ஓப்பன் கொடுப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ மாலில் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போதோ அல்லது எஸ்கலேட்டர் போகும்போதோ அதில் ஏறிட்டு போகும்போது அப்படியே சுற்றியில் எல்லாத்தையும் எல்லா ஷாப்ஸையும் பார்ப்பீங்க. ஏறிட்டு அடுத்த ஃப்ளோர் போவீங்க. அந்த மாதிரி பெரிய அமைப்பு, ஓப்பனிங் அமைப்பு சென்டரில் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு உள்ளது வந்து ஏட்ரியமுக்கும் கோர்ட்யார்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்யார்டுங்கிறது வந்து வேற வேற பில்டிங்ஸ்லாம் சேர்ந்து சென்டரில் இடையில ஃபுல்லாக வால்கள்லாம் மூடப்பட்ட ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதில் வந்து அதுதான் கோர்ட்யார்டு. அது நம்மளுடைய வீட்டில் சென்டரில் ஒரு ஓப்பனிங் இருந்தாலோ அல்லது பல பில்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு அமைப்பு இருந்தாலோ அது வந்து கோர்ட்யார்டு. ஏட்ரியம்ங்கிறது ஒரு பில்டிங்கில் சென்டரில் தேவைக்காக பல ஷாப்ஸ்கள்லாம் சூழப்பட்ட ஒரு அமைப்பு ஓப்பன் இருந்ததுன்னா அது பேர் ஏட்ரியம். ஏட்ரியம்ங்கிற இடத்துல வந்து மேலே வந்து மேக்சிமம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பர்குலஸ்னாலேயோ அல்லது மேலே ஏதாவது ஒரு கவர் பண்ணியோ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பில்டிங்கில் சென்டரில் உயரமான இடங்கள்ல லைட்டிங் வென்டிலேஷனுக்காகவும் பிரம்மாண்டமான ஒரு அமைப்புக்காகவும் அந்த ஏட்ரியம்ங்கிறது இப்போ நவீனமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ கோர்ட்யார்டுங்கிறது பெரிய ஸ்பேஸாக கூட இருக்கலாம். அது வந்து வேற வேற பில்டிங் ஜாயின் பண்ணாத கூட இருக்கலாம். அது மேலே ஓப்பனிங்காக இருக்கும். ஏட்ரியம்ங்கிறது ஒரு பில்டிங்கில் சென்டரில் பிளான் பண்ணி ஓப்பனிங் கொடுக்கறது ஏட்ரியம். இதுதான் கோர்ட்யார்டுக்கு ஏட்ரியமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் வந்து டக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. அது ஒரு மேக்ஸிமம் ஒரு ரூம் ஸ்பேஸுக்கு வேணால் வர சான்ஸ் இருக்கு. அந்த டக்ட்டுங்கிறது வந்து சர்வீஸ் ஓரியன்டாகவும் ஏதாவது ஒரு பிரத்யேகமான அமைப்புக்காகவும் மட்டும்தான் இருக்கும். அந்த டக்ட்டுங்கிறது இந்த டக்ட்டுங்கிறது ஹரிசாண்டல் லைன்லையும் இருக்கும், வெர்டிகல் லைன்லையும் இருக்கும். ஹரிசாண்டல் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பில்டிங் அமைப்புக்காக டக்ட், ஏசி டக்ட் அல்லது சர்வீஸ் ஓரியன்டான எலக்ட்ரிக்கல் ஓரியன்டு, ஃபயர் சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஹரிசாண்டலாக கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஃபியூச்சர் உள்ள வீடியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஹரிசாண்டல் வெர்டிகலான டக்ட்டுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கோர்ட்யார்டு, ஏட்ரியம், டக்ட் இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோர்ட்யார்டுங்கிறது ஓப்பன் ஸ்பேஸ் உள்ளது. ஏட்ரியம்ங்கிறது மேலே வந்து பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. டக்ட்டுங்கிறது இதில் சின்னமாக இருக்கும், தேவைக்கு ஏற்ப இருக்கும். இதுதான் 3 அந்த பில்டிங்கில் இருக்கிற ஓப்பனிங்கான விஷயம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில்டிங்கில் வந்து என்ன மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்மளுடைய பில்டிங்ஸில் நம்மளுடைய குறுகிய இடத்துல கூட அதை எந்த மாதிரி ஓப்பனிங்கை பயன்படுத்தி நம்ம வீடை நல்லா நிறைவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேலும் வருங்காலங்களில் இந்த டக்ட்டுங்கிறத நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதை வச்சுட்டு என்ன மாதிரிலாம் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வீடை பிளானை நல்லபடியாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.